அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மீன் குழம்பு அண்ட் இந்த மாதிரி ஒரு வெட்டு துண்டு மீனுக்கு வந்து எப்படி மீன் பொரிக்கிற மசாலா அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கு ஒரு 4-5 தக்காளி பழம், 5 சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி பியூரி ஆக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்காக உள்ளது. ப்ளெயின் மிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி பழத்தோட ஜூஸு நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டு ஒரு சில மீனுக்கு செய்யலாம். அது எந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளெஷ்ஷாக உள்ள மீனுக்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மீன் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1 hour பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உப்பு சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி உங்களோட தேவைக்கு இருப்பேன். இப்போ இதே அந்த சேம் பாட்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா மீன் காய்ச்சறதுக்கு என்னென்ன தேவையோ அதை போட்டுக்க போகிறேன். அந்த மசாலா கூடயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீனானத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இது கூட பச்சை மிளகா, மல்லிக்கீரை அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மீன் ஆனத்துக்கு எப்போயுமே வந்து அந்த தலை பார்ட் ஹெட் பார்ட் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். அண்ட் ஒரு தக்காளி பழம் ஆல்ரெடி ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதில் கையில் சும்மா பிணைஞ்சி விட்டாச்சு. அண்ட் அரைச்சி வச்சுருந்த பியூரையும் இது கூட சேர்த்துக்கிட்டாச்சு. அண்ட் இதில் மெயின் வந்து மசாலா எந்த அளவுக்கு போடுறோன்றது தான். கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா அதை வந்து டபுள் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா தனியாத்தூளுக்கு, கொரியாண்டர் பவுடர் அண்ட் வந்து மல்லிப்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் கொஞ்சமாக திக்கான தேங்காய் பால் எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம வந்து வாயில் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காண்டு. அது வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப உப்போ, புளிப்போ, உரப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பச்சை மிளகாய் எப்போயுமே வந்து உடச்சி போடுங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். எப்போயுமே நம்ம வந்து மீனானம் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், மேக்ஸிமம் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், ஆனம் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்ச பின்ன நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வெண்டைக்காய் மட்டும்தான் எடுத்துருக்கோம். ஸோ வெண்டைக்காவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த கரைச்சல் இருக்குல்ல, நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து போட்டு வச்சுருக்குது. வெண்டைக்காய் ஒன்ஸ் நல்லா வதங்கின பின்னே இந்த கரைச்சலை நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுட்டு மேலே மல்லிக்கீரை போட்டு லாஸ்ட்டாக மாங்காய் வேணுங்கிறவங்க மாங்காய் போட்டுக்கோங்க. மீன் டைமில் வந்து மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் மீனான செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.